வணக்கம் நண்பர்களே. இன்று முகலாய பேரரசர்களில் கடைசி புகழ்பெற்ற அரசரான அவுரங்கசீப் அவர்களை பற்றி பார்க்க போகின்றோம். இதுக்கு முன்னாடி பார்த்த முகலாய அரசர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிய காணொளிகள் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அவுரங்கசீப் 1658 முதல் 1707 வரை இந்தியாவை ஆட்சி செய்கின்றார். கிட்டத்தட்ட இந்தியாவை அதிக நிலப்பரப்புடன் ஆட்சி செய்த ஒரே மன்னர் இவராவார். இவருடைய இயற்பெயர் முஹிவுத்தீன் முகமது ஆகும். நவம்பர் 3, 1618ஆம் ஆண்டு ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் மகனாக பிறக்கின்றார். ஷாஜகானின் இறுதி காலகட்டத்தில் அவரை சிறைப்படுத்தி தனது 3 சகோதரர்களை கொன்று ஆட்சிக்கு வருகின்றார் அவுரங்கசீப் அவர்கள். ஷாஜகான் அவர்களுக்கு தாராஷிகோ தான் அரசராக வேணுங்கிற ஆசை. பட் ஆனால் வாரிசுரிமை போர் மூண்டதால் அவரால் எதுவுமே பண்ண முடியல. அவுரங்கசீப் தக்காணத்துலேருந்து வர்றாரு. வந்தப்போ ஷாஜகான் ஒரு லெட்டர் எழுதுகிறாரு, வா மகனே அப்படின்ட்டு. அவுரங்கசீப் அதற்கு நீங்கள் எப்போ கோட்டையை காலி பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ரிப்ளை பண்ணுறாரு. அதை கேட்டு ஷாஜகான் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. கடைசியில் போர் மூழுது. தாராஷிகோ கோட்டையை விட்டு வெளியே வர்றாரு. அவுரங்கசீப்பின் படை லாஸ்ட்டில் ஜெயிச்சிருவாங்க. அப்போதைக்கு தாராஷிகோவை யானை மேலே ஏற்றி அவமானப்படுத்தி டெல்லி ஃபுல்லாக சுற்றி வர செய்வார். அதுக்கப்புறம் அவரை கொன்று ஹுமாயூன் கல்லறைக்கு பக்கத்தில் புதைச்சிருவார் அவுரங்கசீப். சிறைப்படுத்திய தன் தந்தைக்கு எந்தவித உணவுப் பொருளுமே அவர் தரமாட்டார். அவருடைய சகோதரியான சகானாரா பேகம் தான் லாஸ்ட்டில் ஷாஜகானை கவனிச்சிருப்பாங்க. இவருடைய குணங்கள்னு பார்த்திங்கன்னா, இவர் குடிப்பழக்கம் இல்லாதவர், பொறுப்பானவர் மற்றும் போர்த்திறம் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1658ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அவுரங்கசீப் அவர்கள் ஆலம்கீர் என்ற பட்டத்துடன் முடிசூட்டப்படுகின்றார். ஆலம்கீர்னா உலகை கைப்பற்றியவர்னு அர்த்தம். இவருடைய ஆட்சி காலத்தை 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. 1658 முதல் 1680 வரை, மற்றொன்று 1680 1707 வரை. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா, இவர் நல்லா ஆட்சி செஞ்சுருப்பார். மக்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பார். அப்போதைக்கு மராட்டிய மன்னர் சிவாஜி அவர்கள் டெல்லியை கைப்பற்ற முயற்சி பண்ணுறாரு. ஸோ அதனால் அவர் தக்காண பகுதிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருது. மேலும் இவருடைய மகனான அக்பர் அவர்கள், அதாவது நம்ம முன்னாடி பார்த்த அக்பர் இல்லை, இவரோட பையன் பேரும் அக்பர் தான். அவரும் சிவாஜியோட பையன் சாம்பாஜியோட சேர்ந்து பிரச்சனை கொடுக்குறாரு. அதனாலையுமே அவர் தக்காணத்தை நோக்கி போக வேண்டியதாக இருக்குது. டெல்லியில் உள்ள மக்கள் எல்லாத்தையுமே அழைச்சிட்டு போகிறாங்க. செங்கோட்டையில் யாருக்குமே அலோவ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஃபாரினர்ஸ் யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. இவருடைய 2ஆம் கட்ட ஆட்சியில் இந்துக்களின் மீது ஜெசியா வரி விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிய குருவான தேஜ் பகதூர் அவர்களும் மத மாற்றத்திற்கு கட்டாயப்படுத்தப்பட்டு இறுதியாக அவர் கொலை செய்யப்படுகின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுரங்கசீப் ஆட்சியின் பொழுது அவருடைய ஆட்சி பகுதியினுடைய மக்கள் தொகை 15 கோடி. நான் முன்னாடியே சொன்னது போல் அதிக பரப்பளவில் ஆண்ட முதல் முகலாய மன்னர் அவர்கள் அவுரங்கசீப் தான். ஏன்னா அக்பர் கூட அந்தளவுக்கு வரல. அதே மாதிரி 89 வயது வரையும் இவர் வாழ்ந்திருப்பார். கடைசியாக இவர் பையனுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கையுடன் இந்த உலகத்துக்கு வந்தேன், ஆனால் நான் போகிறப்ப பாவ முட்டைகளுடன் செல்கிறேன் அப்படின்னு எழுதினார்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவருடைய ஆட்சி காலத்தில் நிறையா இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டதாம். மேலும் இவர் ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகானை போல் இலக்கியம் மற்றும் கலை கட்டிடக்கலையில் ஈடுபாடு இல்லாதவராக இருந்திருக்காரு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவரால் தன்னுடைய மதத்தை தவிர ஏனைய மதங்களை சகித்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிவாஜியின் மகனான சாம்பாஜி அவர்கள் இவரால் கொலை செய்யப்படுகின்றார். சுமார் 49 வருடங்கள் ஆட்சி செய்த அவுரங்கசீப் அவர்கள் மார்ச் 3, 1707 அன்று மரணமடைகின்றார். இவருடைய ஆட்சி காலம் முடிவில் ஆங்கிலேயர்கள் சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய இடங்களில் தங்களுடைய வணிக தளங்களை அமைத்தனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் அவுரங்கசீப்பை பற்றி ஒரு சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அவுரங்கசீப்போட முகலாய மன்னர்கள் எல்லோரையும் பார்த்துட்டோம். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அடுத்து வேறொரு டைனஸ்டியில் உங்களை சந்திக்கின்றேன். டிஎன்பிசி படிக்கின்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.